The first thing I would like to tell you, எவ்வளோ பேர் ask you, எவ்வளோ பேர் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுங்க? I always want to be interactive, ரைட்டா? நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணுங்க, நான் இங்கே தானே இருக்கேன். படம் எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டு சி அப்படின்னு போடுறதுல ஒரு சந்தோஷம். கடைசி வரைக்கும் நம்ம பேசுனதே கேட்க மாட்டோம். யாராவது என்ன படிச்சிருக்கீங்க? என்னம்மா சாவகாசமாக கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க? Let it be interactive. சரி, எவ்வளோ பேருக்கு இன்ஜினியர் ஆகணும் ஆசை? How many people want to become an engineer? Okay. How many people want to go to arts and science? அப்போ மற்றவங்களும் என்ன போகிறீங்க? ஸ்கூலா? டீச்சிங் ப்ரொஃபஷன். எவ்வளோ பேர் டீச்சராக போகிறீங்க? சூப்பர், வெரி குட். ஏன் டீச்சராக போகிறீங்க? இன்னொரு மைக் இருந்தால் கொடுங்க. Why you want to become a teacher? Why you want to become a teacher? சும்மா எந்திரிச்சு சொல்லுங்கம்மா. டீச்சருடைய முதல் முக்கியமான வேலையை பேசுகிறது தானே, இல்லையா? கம் அங்கேருந்து சொல்லுங்க, இல்லாட்டி இங்கே வந்து சொல்லணும். Why you want to become a teacher, or why you want to become an engineer, or why you want to do something else? இப்போல்லாம் பேசினாலே ஒன்றும் பண்ண முடியல, பேசலைன்னாலாம் வேலைக்கே ஆகாது. எல்லாத்தையும் ஒரு பேஷன் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? Some of them want to become a doctor, some of them want to become an engineer, some of them want to become a teacher, or some of them want to become a media person, anything. But why? That's a $1 million question, right? Why you want to become a teacher, or why you want to become an engineer, why you want to become a doctor? Can you be honest? Why you want to become an engineer? ஒரு வார்த்தை தானே, எஸ். அந்த பொண்ணு தான் இன்ஜினியரிங். எதுக்கு இன்ஜினியர் ஆகணும்? Why you want to become an engineer? Come again, சத்தமா? மைக் இருக்கா? அவங்க சொல்றது யாரா கேட்டு சொல்லுங்க. ஆர்வம். Good. Why you want to be a teacher? Yes. Selvam becomes a translator too. Another promotion, organizer to translator. ஓகே, மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. ஓகே, வேற டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், டீச் பண்ணுறது உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? ஆத்ம திருப்தி இருக்கு. எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க? ஐ ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட். நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை விரும்புகிறேன். எனக்கு இன்ஜினியரிங் துறையில் ஆர்வம் இருக்கிறது, எல்லாமே ஓகே. ஆனால் இதெல்லாம் புரிதலோடு நடக்கிறதா அல்லது ஆர்வத்தின் பேரில் நடக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்ததாக கல்லூரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு லைஃப்பில் மிக முக்கியமான இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிற நீங்கள் 3 விஷயமாங்களை கட்டாயமாக மனசுக்குள்ளே ஏற்றிக்கணும். ஒன்று, வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த். செகண்ட், வாட் இஸ் மை வீக்னஸ். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், டூ ஐ லைக் திங். இந்த விஷயத்தை உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கா? டூ ஐ ரியலி லைக் இட். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதுக்கு வேறு எந்த காரணமே வேண்டாம், இன்னொருத்தருக்கு அது பிடிச்சிருந்தா போதும், அவ்வளோதானே, ரைட்? இங்கேருந்து ஒரு ஷாப்புக்கு போகிறோம், போயிட்டு அங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்படி போயிட்டு இந்த குறிப்பிட்ட எல்லோ சாரி எடுப்பாங்க, பின்னால் 7 பேர் நிற்பாங்க, அதே எல்லோ சாரியை கொடுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படின்னா அது நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு கூட பக்கத்து வீட்டில் யாராவது கட்டியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அதே மாதிரி நாமளும் வாங்குவோன்னு. அந்த எல்லோ சாரி எனக்கு பொருந்துமாங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அந்த எல்லோ சாரி நல்லா இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் நிறைய விஷயம் நல்லா இருக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அற்புதமானதாக அழகானதாக தெரிகிறது. ஆனால் அவை எனக்கு பொருந்துமா என்பதுதான் ரொம்ப முக்கியம், ரைட் தானே? ஒரு டாக்டர் ஒயிட் கோட் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இங்கிலீஷில் பேசி ஸ்டைலிஷாக ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பார்க்கல நம்மளும் டாக்டர் ஆகலான்னு தோணுது. ஒரு டீச்சர் 25 பேரை உட்கார வச்சு அவன் கேட்டாலும் கேட்காட்டி பரவாயில்ல, நம்ம பேசல, அவன் 4 பேர் கேட்குறாங்க டீச்சர் ஆகலான்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அது எனக்கு பிடித்திருக்கிறதா, அது எனக்கு சூட் ஆகுதாங்கிறது, எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருக்கா, நான் அதை ஃபேண்டசி பேசிஸில் பிடிச்சிருக்குதா, உண்மையிலே எனக்கு அது மீது தீவிரமான ஆர்வம் இருக்கிறதா? அந்த மேடம் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விஷயம் எனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வது தான் முதல் படிப்பு. ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் ஐ லைக் இட் பை மை ஓன் இன்ட்ரெஸ்ட் ஆர் பை மை இன்ஃப்ளூயன்ஸ். வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் அடுத்தவர்கள் எனக்கு சொன்னதன் அடிப்படையிலிருந்து ஒரு விஷயம் எனக்கு பிடித்திருக்கிறதா, அல்லது உண்மையிலேயே எனக்கு அந்த விஷயத்தின் மீது ஒரு பிரியம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது.
அந்த இடத்திலிருந்து தான் உங்களுடைய கல்வியை முதல் படியில் நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து. ஐ ஆம் நாட் அன் எஜுகேஷனலிஸ்ட், பட் ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன் திங். இந்த படிப்பு நல்ல படிப்பு, அந்த படிப்பு நல்ல படிப்பு, எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான், பிடிச்ச படிப்பு பிடிக்காத படிப்பு. படிப்பில் என்ன நல்ல படிப்பு கெட்ட படிப்பு? படிப்பில் கெட்ட படிப்புன்னு ஒன்று இருந்தால், கெட்ட படிப்புன்னு ஒன்று தான் தடை பண்ணிட வேண்டியதானே அதை, இல்லையா? இந்த படிப்பு படித்தா நீங்கள் உருப்பட மாட்டீங்க அப்படின்னா அதை நிறுத்திட வேண்டியதானே. படிப்பு எல்லாமே நல்ல படிப்பு தான். படிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஹானஸ்ட்டாக பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எப்படி அம்மா அப்பாக்கள் அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு உங்கள் மீது திணிக்கிற போது உங்களுக்கு கோபம் இருக்கிறதோ, அதுபோல் உங்களுக்கு பிடித்த படிப்பும் ரொம்ப கோளாறுகளாகத்தான் இருக்குது. நமக்கு பிடிச்ச படிப்புலாம் எப்படி இருக்குன்னா, நம்மளாம் 12th ஸ்டாண்டர்டில், ஐ மீன் இந்தியாவில் 12th ஸ்டாண்டர்ட், இங்கே 5th ஃபாரமாக என்ன சொல்லுவீங்க அப்படியா? 5th ஃபாரமாக ஈக்குவல் டு 12th ஸ்டாண்டர்ட் பிஃபோர் காலேஜ். நம்ம 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 பேர் சேர்ந்து இதே கோர்ஸுக்கு போவோம், அப்படியே ஃப்ரெண்டாகவே லைஃப் முழுக்க போயிடலாம். இப்படி ஒரு படிப்பை பிடிக்கவே கூடாது. அதுக்கு அம்மா அப்பா சொல்கிறதே நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரான்சிஷன் பீரியட் இன் யுவர் லைஃப் இஸ் காலேஜ். வாழ்வினுடைய அடுத்த மிக முக்கியமான படிநிலைக்கு நீங்கள் நகர்தலின் அடையாளம் தான் கல்வி. தனியாக நீங்கள் யார், வாட் இஸ் மை இண்டெக்ஸ் ரேஷியோ, ஹவு மச் ஐ மெச்சூர், வாட் இஸ் மை ஐடியாலஜிஸ், வாட் இஸ் மை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு தனி மனித சுதந்திரத்தோடு உள்ளார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கான முதல் படியாக கல்லூரிங்கிறது இருக்குது. அது இட் இஸ் நாட் அன் வே டு ரீச் ஏடிஎம் மிஷன். பொருளாதார ரீதியாக உங்களை தன்னிறைவு அடைவதற்கு மட்டும் கல்லூரி என்பது வழியது. அங்கு தான் நீங்கள் பல்வேறு விஷயங்களை புதிதாக பார்க்க போகிறீங்க. த ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் லைக் டு டெல் யூ பீப்புள், ஜஸ்ட் பிலீவ் ஒன் திங், ஆல் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் குட். எல்லா படிப்பும் நல்ல படிப்பு. அது இன்ஜினியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அல்ல வேற ஒரு எஜுகேஷன் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், இல்லை சும்மா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நல்ல படிப்பு. அடுத்தவனுக்கு தீங்கி விளைவிக்காத எல்லாமே நல்லது தான், ரைட்டு தானே? உங்கள் வீட்டு குப்பை எடுத்து பக்கத்து வீட்டில் போடாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆக படிப்பு, எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச படிப்பு, அதாவது உங்களுக்கு உள்ளார்ந்து பிடித்த படிப்பு, ஃபேண்டஸியாக இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு பைலட் ஆகிற அப்படிம்பாங்க. அது நம்ம செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? வி ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங். எல்லாருமே இந்த மலையில் ஏறுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஏறிடலாமே அப்படின்னு தான் தோணும், இல்லையா? எப்போதுமே நம்ம டார்கெட்னு ஒன்று வச்சுருக்கோம். எனக்கு ஷாம் ஒரு விஷயம் சூப்பராக சொன்னார். அந்த எண்டு என்ன ஆகுங்கிறத பற்றி நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்முடைய ஃபுல்லஸ்ட் எனர்ஜியை நீங்கள் உள்ளே கொடுக்கணும். இந்த மலையில் ஏறிடுவீங்களா அப்படின்னா நிறைய அந்த பேக் பேக்கை போட்டுட்டு மேலே ஏறி போகிறவங்க நிறைய பேர் ஏறிடுவேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் ஏறினவங்க உண்டு. ஏறிட்டு இறங்க முடியாது. ஏன்னா எனர்ஜி ஏறுற வரைக்கும் தான் இருக்குது. ஏறி இறங்குவது வரைக்கும் தான் முழு பணி இருக்கிறது. இந்த ஃபுல்லஸ்ட் ஒர்க்குங்கிறது ஏறுறது கிடையாது. ஏறி திரும்ப கீழே இறங்கி வரணும், இல்லையா? கிளாட்டி கடைசி வரைக்கும் நீங்கள் மேலே தான் உட்காந்துருக்கணும். ரெண்டாவது, இந்த பாதை எப்படிப்பட்டது என்பது குறித்து நமக்கு ஆழமான ஒரு புரிதல் வேண்டும். நமக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும். அதை ஃபேண்டசிக்காக நீங்கள் செய்யக்கூடாது. உண்மையிலேயே அது எனக்கு பிடித்திருக்கிறதா, அதன் மீது எனக்கு தீர்மானமான அபிப்பிராயம் இருக்கிறதா? ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா சயின்ஸ். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற போது கோபிநாத் எஸ் குட், சூப்பர் போகிறார், டிவிலலாம் பேசுகிறார், நிறைய கோட்டு போடுறார், இல்லையா? ஆனால் அந்த கோட்டை போட நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். தட் வாஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அது அவ்வளவு எளிதானதாக இருப்பதில்லை. வெளியிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வெற்றியின் வடிவத்திலேயே எப்பொழுதும் வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை. அது பல்வேறு படிநிலைகளை கடந்து மட்டுமே அதை நீங்கள் அடைய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு பாருங்க. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக சேர முடியுமான்னு பார்க்குறது விஷயமே கிடையாது. இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி விட முடியுமாங்கிறது உலகத்தில் ரொம்ப ஈஸியான விஷயம். அவனோட வாழ்ந்துட முடியுமாங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த பிள்ளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலாமாங்கிறது ஈஸியான விஷயம். அந்த பிள்ளையோட குப்பை கொட்ட முடியுமாங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாம் எப்போதும் ஃபஸ்ட் ஸ்டேஜை மட்டுமே சக்ஸஸ் நினைக்கிறோம். நோ, we need to work towards excellence, not towards a success. Success is a by product, அவ்வளோதான். வெற்றி என்பது உங்களுடைய நீண்ட பயணத்தினுடைய ஏதோ ஒரு பகுதி மட்டும்தான். அதையே முழுக்க முழுக்க நினச்சிட்டு செய்ய முடியாது. இந்த விஷயத்தை நான் செய்யும்போது எனக்கு இது தனிப்பட்ட முறையில் ஆழமாக பிடித்திருக்கிறதா, அதை நான் தீவிரமாக நேசிக்கிறேனா, அதனுடைய சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு இருக்கிறதா அல்லது விருப்பம் எனக்கு இருக்கிறதா, இப்படி பல விஷயங்களை பார்க்கணும். ஒரு வெள்ளைக்காரர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறப்போ ஒரு அகலமான நீரோடை ஒன்று ஓடுது. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. டக்குன்னு பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு தண்ணியில் குளிச்சுறாரு. குளித்தோடனே அந்த பக்கத்தில் இருந்து அந்த ட்ரைபல்ஸ் ஆப்பிரிக்கன் மக்கள் அங்கேருந்து கத்துறாங்க, சீக்கிரமாகவும். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆழமான ஆற்றை கடந்து வருவதை பார்த்து ஆப்பிரிக்கர்களே சந்தோஷமாக கை தட்டுறாங்கன்ட்டு அவர் கை தம்ஸ்அப்லாம் பண்ணுறாரு. எஸ் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னும் கூட்டம் கூட்டிகிட்டே இருக்காங்க. கூட்டிகிட்டே என்னடா இவ்வளோ கூட்டம் வராங்க, சரி ஒரு வெள்ளைக்காரன் வரான்னு கடுமையாக ரிசீவ் பண்ணுறாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு அவர் இன்னமும் கையெல்லாம் தூக்கி தம்ஸ்அப்லாம் காட்டுறாங்க. காட்டி நீந்தி அந்த ஒரு பெரிய அறுவலை பெரிய ஆடிட்டோரியம் மாதிரியான ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிது. அவர் அங்கேருந்து கமான்னு கத்துறாங்க. இவர் இன்னும் நீந்தி, இவருக்கு கூட்டம் சேர பெரிய பெருமிதமாக இருக்கிறது. ஒரு வழியாக போட்ட ஜட்டியோட மேலே ஏறிடுறாங்க. ஏறினவொடனே ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுகிறாங்கல்ல. இவருக்கு என்னடா நம்ம என்ன அவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டோமா, கண்ணீர் மல்க நம்ம வரவேற்கிறாங்க அப்படின்னோடனே அந்த ஊர் தலைவர் சொல்லியிருக்காரு,
இதில் உயிரை கொள்கிற 1000 முதல்ல கிடக்கு, இது எப்படி நீ கடந்து வந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் திரும்பி பார்த்தா 10 முதல்ல தலையை தூக்கிட்டு, லக்கீலி அதில் முதல்ல இருக்குங்கிற விவரம் தெரியாதனால இவனை கண்டுக்கலைங்க. ஒருவேளை வெள்ளைக்காரங்களை முதல்ல கடிக்காத என்னமோ தெரியல, அவர் தப்பிச்சு வந்துட்டார். இந்த பக்கம் கூட்டத்தில் இருந்தவங்களாம் அட பாவி முதல்ல இருக்கக்கூடிய இடத்துல குதிச்சுட்டே வந்து தொலைடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவருடைய ஆசை என்னன்னா இதை நீந்தி அந்த பக்கம் போயிடணுங்கிறது. இவரோட ஸ்ட்ரென்த் அதுக்கு போதுமானதாக இருக்கிறது. நீந்தி இப்போ அங்கிட்டு போனவர் ஒரே வழி தான் திரும்ப இங்கிட்ட வர, இதை தாண்டி தான் வந்தாங்க. இப்போ வந்த அந்த ஆப்பிரிக்கர்களும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. ஜட்டியோட இன்னும் அங்கேயே உட்காந்துருக்கான், கடந்து வர முடியல. ஏன்னா முதலாம் இருக்குல்ல, போகும்போது அதில் என்ன இருக்குன்னே தெரியல, போயிட்டான். அப்படிதான் சேரும்போது என்ன இருக்குன்னு தெரியாமல் சேர்றது பிரச்சனையே கிடையாது. 3 வருஷமோ 5 வருஷமோ அதை படித்து முடிச்சிட முடியுமா? பாயிண்ட் நம்பர் 1. 2, அது படித்து முடிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ வித் திஸ்? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மை போன்ற சாதாரண பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. கல்வியின் வழியாக நான் நினைத்த வேலையை பெற்றுவிட வேண்டும், நினைத்த சம்பாத்தியம் அடைந்து விட வேண்டும். அப்புறம் மேரேஜ் மார்க்கெட்டில் பக்காவாக சேல் ஆகும். நல்லா படித்த பையன் அப்படின்னா நல்லா இடத்துல பொண்ணு கிடைக்கும். ரைட்டா? அங்கேயே எப்படித்தான் இங்கேயே எப்படித்தான் நினைக்கிறேன் இல்லையா? நல்லா படித்த பையனா நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்லா படித்த பொண்ணா நல்லா படித்த பையனா கல்யாணம் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி எஜுகேஷனுக்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது. தேர் மஸ்ட் பி சோஷியல் இன்ஜினியரிங். உங்களுடைய அறிவையும் திறமையும் துணிச்சலையும் ஒரு கல்வி வளர்க்கும் என்றால் அதுதான் உண்மையான கல்வி. உங்களுக்கு பயத்தையும் கவலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது நல்ல எஜுகேஷன் கிடையாது. உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை எந்த எஜுகேஷன் பூஸ்ட் பண்ணுதோ அதுதான் சரியான எஜுகேஷன். ஆனால் நாம் எல்லாரும் இப்போ எப்படி படிக்கிறோம்? பயந்து பயந்து படிக்கிறோம் இல்லையா? நிறைய பயம் இருக்குது நமக்கு. முதல் பயம் ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிற பயம், 2வது பயம் அப்பா அம்மா திட்டிடக்கூடாதுங்கிற பயம், 3வது பயம் எய்த்தை விட்டு பக்கத்து வீட்டு பசங்க நம்மளை விட கம்மியாக மார்க் எடுத்துணுங்கிற பயம். ஏன்னா அவன் கம்மியாக மார்க் எடுத்தா தான் நம்ம ஃபஸ்ட்டு பேர் எடுக்கலாம். We just want to prove to someone, யாரோ ஒருவருக்கு நம்முடைய கல்வியின் வழியாக நான் யார் என்பதை நிரூபிக்க பார்க்கிறோம். அதுக்கு எஜுகேஷன் இஸ் நாட் த வெப்பன். கல்வியின் மூலமாக அடுத்தவருக்கு உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவு அதற்கான ஒரு ஆயுதமும் அல்ல. If you want to become an engineer, be a social engineer. That's what I always want to say. கல்வியின் மூலமாக நீங்கள் என்ன செய்துவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுதான் கல்வியினுடைய அடிப்படை நோக்கத்தோடு தொடர்புடையது. நாம் எல்லாருமே கல்வியின் மூலமாக ஒரு இடத்தில் வேலை பெறுவது, நல்ல சம்பாத்தியம் செய்வது, அப்புறம் வீடு கட்டிக்கிறது, இப்படி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ப்ரெஷர்ஃபுல்லாக. யார் ஒருவர் இந்த கல்வியின் மூலமாக என்னுடைய சம மக்களுக்கு என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கிறாரோ அவரால் மட்டும்தான் சந்தோஷமாக படிக்கணும். மற்ற எல்லாருக்கும் எஜுகேஷன் துயரம் தான். கல்வி என்பது ஒரு துயரமான அனுபவமாக இருக்க முடியும். என்னை போல இருக்கக்கூடிய பலருக்கும் என்னால் இந்த கல்வியின் வழியாக உதவ முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கோர்ஸை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் இஸ் ஹாப்பி என்கரேஜபிள் மொமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது 3 வேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பாடை பார்க்குறப்பெல்லாம் படிக்கிறது ஞாபகம். அதை விட கொடுமை உலகத்தில் கிடையவே கிடையாது. யூ ஷுட் ஃபிக்ஸ் யுவர் பர்பஸ். நான் எதற்காக இந்த விஷயத்தை படிக்கிறேன் அப்படின்னு. 2வது, யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டு ஒரு கோர்ஸில் செய்கிறார், நான் சொல்கிறது உட்பட, அதை தீவிரமாக அவர்களிடம் விசாரி. ஒவ்வொரு வருடமும் அது குறித்து விசாரிக்கிற போது அது உங்கள் பலம் பலவீனம் இரண்டோடு ஒத்து வருகிறதான்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஃபார் அ ஃபேண்டசி ஆர் ஜஸ்ட் பை அன் இன்ஃப்ளூயன்ஸ். அல்லது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் டாக்டருக்கு படித்தாங்க, நான் டாக்டருக்கு படிச்சிடறேன். இல்லைனா எங்கள் குடும்பத்தில் ஒரு பேரும் டாக்டருக்கு படிக்கல, அதனால் நான் டாக்டருக்கு படிச்சிடறேன். நம்ம அப்பாக்கள் அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் முடியலை, அதனால் நீ டாக்டரே. அதான் உங்களாலே முடியலை. அப்போ இருந்த காம்படிஷனுக்கே முடியல, அப்புறம் இப்போ இருக்க காம்படிஷனுக்கு எப்படி முடியும்? அதெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் டாக்டர் ஆகணும். அப்படி யாராவது துரத்தி டாக்டர் ஆக்கி அவன் 4 பேருக்கு ஊசியை குத்தி கொள்றதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஒழுங்காக படிச்சுட்டு 4 பேருக்கு உருப்படியாக ஏதாவது புண்ணியமாக பண்ணிடலாம். ஆர்வமே இல்லாமல் ஒருத்தன் டாக்டருக்கு படித்து ஊரை கெடுக்கிறத விட அதை யாராவது ஆர்வமுள்ள ஒருத்தனுக்கு விட்டு தந்துட்டு வீட்டில் இருக்கிறதா நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. தயவு செய்து எந்த நெருக்கடிக்கும் ஆளாகாமல் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை அறிந்து புரிந்து ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணு. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒரு ஆள் ஒரு லேம்ப் போஸ்ட்டுக்கிட்ட காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த கதை நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு நாள் வந்திருக்காரு. போகிறப்ப அவரை க்ராஸ் பண்ணி போகிறப்ப பார்த்துருக்காரு. அந்த லேம்ப் போஸ்ட்டில் காது வச்சு அவன் கேட்டுக்கிட்டு இருந்தது பார்த்துட்டு போகிறார். செகண்ட் டே விசிட்டுக்கு வராரு, அவன் காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கான். 5 நாள் 10 நாள் லாஸ்ட் டே அவருக்கு அன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் 10வது நாள் பார்க்குறாரு, நின்ன இடத்துல நின்று காதை அப்படியே வச்சு மணிக்கு கேட்ட மணிக்கே இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு, என்னையா நான் தினந்தோறும் வர்றேன் பார்க்குறேன், இவன் காது அதில் வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கானே ஒளி என்னதான் அப்படி கேட்குறாங்க. அது தெரியல சார், 10 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் காது அதில் வச்சு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படின்னோன்னு இவருக்கே ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்படிலாம் ஒரு கிருக்கன் இருப்பானா, 10 நாள் அதில் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு. நம்ம ஒரு சூப்பரான டாக்டர், வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட், ஸோ லெட் மீ கோ அண்ட் செக் அப்படின்ட்டு நேராக அவர்கிட்ட போயிட்டு அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுருக்காரு. அவர் பேசாமல் வாய மூட பண்ணிருக்காங்க. அவர் பிஸியாக இருக்கார். திரும்ப என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்டவொடனே அப்படின்னு இருக்கார், நீ வாயை மூடிட்டு காதை வச்சு கேளு அப்படின்னோடனையும் அவர் அந்த பக்கம் போய்ட்டு லேம்ப் போஸ்ட்டில் காதை வச்சு இப்படி கேட்டிருக்காரு. ஒன்றுமே கேட்கல.
சரிட்டு திரும்ப நம்ம நல்லா செக் பண்ணிட்டு திரும்பவும் காதை வச்சு கேட்டிருக்காரு, கேட்கல. கோவம் வந்துருச்சு. அங்கேருந்து வந்து, யோ நான் 2-3 தடவை காதை வச்சு கேட்டேன், ஒன்றுமே கேட்கல, நீ என்னத்தை கேட்குறானோ அவன் பலார்னு ஓங்கி அரைஞ்சிருக்கான். ஏன்டா 10 நாளாக காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கே இன்னும் ஒன்றும் கேட்கல, 2 தடவை காதை வச்சுட்டு உனக்கு எப்படிடா கேட்கணும்? நம்ம பல பேர் அப்படி தான் கோர்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே ஒருத்தன் தெரியாதனமா அதுக்குள்ளே போயிட்டு காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கும் 5 வருஷம் அந்த படிப்பு என்னன்னே புரியாது. அவன் பார்த்துட்டு அவனை மாதிரியே நமக்கும் கேட்குன்ட்டு நாமளும் போய் காதை வச்சு கேட்டுட்டு, அண்ணே இந்த கோர்ஸில் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் அவன் ஓங்கி அறைவான். 4 வருஷமாக 40 அரியரோட போராடிட்டு இருக்கேன், என்னாலே முடியலை, நேற்று வந்து ஒன்றால் எப்படி முடியும்? ஜஸ்ட் கோ வித் யுவர் விஷ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது படி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கோ, உங்களுக்கு எது சரின்னு படுதோ, அதாவது நான் சொல்கிறது சரியான டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஜஸ்ட் லைக் தட் பிடிக்கிறது கிடையாது. நம்ம ஊருக்கு இந்த பைக்கெல்லாம் பிடிக்கல, காரில் அப்படியே போயிட்டு இருப்போம், ஒரு ஆடி பாஸ் பண்ணிச்சுன்னா ஆடி தான் சூப்பர் கார்போம். அதுக்கப்புறம் ஒரு BMW கிராஸ் பண்ணி ஆடி சரியில்லை, BMW தான் சரிம்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸ் பண்ணோம்னா அது தவிர வேறு ஏதாவது ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அது சூப்பருமோ. அது இந்த பசங்க பொண்ணுங்களை பற்றி சொல்கிற மாதிரி, இந்த பிள்ளை மாதிரி அழகான பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை மகன், அடுத்த அழகான பிள்ளையை பார்க்குற வரைக்கும் அதில் விஷ் உங்களுக்கு ஆழமாக மனதில் அது உறுத்தி கொண்டே இருக்கும். இது எனக்கு பிடித்திருக்கிறது, நான் செய்ய வேண்டும் அப்படின்னு. உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமாக இல்லாத பட்சத்திலும் கூட நீங்கள் அதை நேசித்து செய்கிற போது உங்களால் அந்த துறை பிரபலமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் கல்வி. இஃப் யூ டோன்ட் லைக் திஸ் வேர்ல்ட், சேஞ்ச் இட் பாங்க. இந்த உலகத்தை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த உலகத்தை மாற்றுங்கள், அவ்வளவுதான். ஸோ தட் உங்களுக்கு வாழ்வினுடைய மிக அற்புதமான விஷயம் என்பது உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தொடங்க போகிற இந்த அத்தியாயம். ஐ யூஸ் டு டெல் இன் மெனி பிளேசஸ், மனிதனுக்கு 3 விஷயம் லைஃப்பில் அவன் நினச்சபடி நடக்கணும். அது 3 நடந்துருச்சுன்னா லைஃப் வில் பி வெரி ஹாப்பி. முதல் விஷயம் அவனுக்கு பிடிச்ச படிப்பு, 2வது விஷயம் அவனுக்கு பிடிச்ச வேலை, 3வது விஷயம் அவனுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அல்லது அவளுக்கு பிடித்த வாழ்க்கை துணை. இது 3 மட்டும் அவங்க விருப்பத்துக்கு சரியாக நடந்துருச்சுன்னா லைஃப்பில் வேறு எதுவுமே வேணாம். ஆனால் நம்ம ஊரில் இந்த 3மே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். படித்த படிப்புமே நான் இது படிக்கணும்னு நினச்சேன், இது படி. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நாங்கள் வச்சுருந்தோம், அதுக்கு நீ போயிரு. எங்கள் மாமா பொண்ணை நான் கட்ட நினைக்கல, முடியலை, நீயாவது உன் மாமா பொண்ணை கட்டிடு. தப்பு ஒன்று இல்லை. ஒன்று நம்ம அவங்க ஆசையாவது நிறைவேற்றணும், இல்லை நமக்குன்னு ஒரு சரியான ஆசையாவது இருக்கணும். என்னுடைய ஒரே விருப்பம் உங்களுடைய ஆசை தெளிவானது தானா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1. 2வது, கோ வித் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் வித் யுவர் வீக்னஸ். நம்ம பல நேரத்தில் நம்முடைய வீக்னஸை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். எனக்கு மேக்ஸே வராது, எனக்கு மேக்ஸ் சுத்தமாகவே வராது, சரி பிஎஸ்சி மேக்ஸில் சேர்ந்துது, அதான் வராதுல விட்டுட்டு வேறு சேரலாம்னு சேர மாட்டேன். வி நெவர் கோ பை அவர் ஸ்ட்ரென்த். அப்புறம் நாம் வெற்றியின் வடிவங்களாக சில விஷயத்தை நினச்சிருக்கோம், அதன்படியே தான் வாழ்க்கை நடக்கும்னு நினைப்போம். கிடையாது. எல்லாரும் இங்கு ஜெயிப்பதற்கான தகுதியோடு ஏதோ ஒரு வகையிலே தனிச்சிறப்பு பெற்றவர்கள் தான். கோபிநாத்துக்கு இங்கே நல்லா பேச வரலாம், 16ஆம் வாய்ப்பாடு சொல்ல தெரியாது, அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு மேக்ஸ் வராது. உங்களுக்கு நல்லா மேக்ஸ் வரலாம், அதனால் பேசுகிறவன் பெரிய ஆள், மேக்ஸ் பட தெரிஞ்சவன் சின்ன ஆள் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் ஒன்று வரும், இன்னொன்று வராது. ஒருத்தருக்கு நல்லா வரக்கூடிய இன்னொரு விஷயம் அடுத்தவருக்கு சரியாக வராது. எவ்ரிபடி ஸ்பெஷல் இன் தர் ஓன் லைன்ஸ். எல்லா மனிதனும் அவனுடைய அளவிலிருந்து மிகச்சிறப்பு தனிச்சிறப்பு பெற்றவன் தான். சில பேருக்கு நல்லா தூங்க கூட வரும், நல்லா படித்த பணக்காரன் பாதி பேருக்கு தூக்கம் கூட வரல. அதுக்கு என்ன பண்ணுறது? யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் யுவர் சப்ஜெக்ட். முதல்ல அதை நீங்கள் நம்புங்க. ஆக முதலில் முக்கியமான விஷயம் உங்களுடைய பலம் என்ன என்பதை கண்டறிவது, 2வது உங்களுடைய பிரியம் என்ன என்பதை கண்டறிவது, 3வது முழுமையாக வெற்றியடைவதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன என்பதை கண்டறிவது. இது தவிர சில முக்கியமான விஷயங்களை ஐ வாண்ட் டு டெல் யூ பீப்புள். நாம ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறோமா அல்லது ஒரு விஷயத்தை பயன்படுத்த போகிறோம்? தட் இஸ் வை ஆஸ் when a girl said that I want to become an engineer. நான் இன்ஜினியராக ஆசைப்படுகிறேன்னு ஒரு பொண்ணு சொன்னப்போ நீங்கள் எதற்காக இன்ஜினியராக ஆசைப்படுகிறீர்கள் ஒரு கேள்வி இருக்கிறது. நல்ல வேலைக்கு போகிறதுக்கா அல்லது 4 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கா? ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சதை ஊராக கொண்டு போய் விற்கிறதுக்கா இல்லது ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கா? பீப்புள் ரெஸ்பெக்ட் ஒன்லி கிரியேட்டர்ஸ், நாட் ஃபாலோவர்ஸ். இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை பின்பற்றுகிறவனை இந்த உலகம் மதித்ததே கிடையாது. எவன் அதை உருவாக்குகிறானோ அவனைத்தான் மதித்திருக்கிறான். வரலாறை வாசிப்பவன் 1000 பேர் வாசிக்கிறான், 1000ல் ஒருவன் மட்டும்தான் வரலாற்றை உருவாக்குகிறான். அந்த ஒருவன் 1000 பேரை படிக்க வைக்கிறான். வரலாற்றை உருவாக்குகிறவர்களுக்கு தான் இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கிறது. எல்லா பேரும் தான் கிரிக்கெட் விளாட்றான். தோனி அவனா ஒன்று கண்டுபிடிச்சான், ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்னு. இன்னைக்கு ஒரு ஷாட்டே கிரிக்கெட்டில் டெஃபனேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். யாராவது பந்து அப்படி கெந்தி கிட்டிப்பிள் மாதிரி அடிச்சா அதுக்கு பேர் ஹெலிகாப்டர் ஷாட்னு டெஃபனேஷனே கிரிக்கெட்டில் வந்துச்சு. How it happened? He just created his own style. அது கிரிக்கெட்டுடைய முறைப்படி தவறாக இருக்கலாம், அப்படி ஒரு மெத்தடாலஜி முறையாக கிரிக்கெட் விளையாடுவது கூட தவறாக இருக்கலாம். ஆனால் அவருடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய பலம் ஆர்ம்ஸில் இருக்குது. நான் ஜார்க்கண்டிலிருந்து வந்தவன், என்னுடைய உடலில் இவ்வளவு தெம்பு இருக்குது. நான் இப்படி தூக்கினா பந்து 6 இருக்கும், தூக்குங்க தப்புன்னு இருக்குது. கிரிக்கெட் ரூல்ஸ் படி அதை அடிக்கணும் அவசியம் இருக்கா என்ன? என்னுடைய பலத்திலிருந்து என்னால் விளையாட வேண்டும். எனக்கு எது வருகிறதோ அதை வைத்து நான் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். எனக்கு எது வரலையோ அதில் மெனக்கட்டு மண்டையை போட்டு உடைக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது.
நீங்கள் ஒரு கம்பெனிக்கே ஒரு நல்ல பாஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் வரல அப்படின்னா அக்கௌண்டன்ட் ஒருத்தனை வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. 5000 சம்பளத்தோடு சோழி முடிச்சு. காலம் முழுக்க கணக்கு படிச்சுட்டு இருக்கிறத விட 5000 ரூபாய்க்கு அக்கௌண்டன்ட் வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். கோ வித் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் வித் வீக்னஸ். கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் வீக்னஸ், நத்திங் ராங் அபவுட் இட். எனக்கு இது சரியாக வரவில்லை, இது குறித்து நான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது முக்கியம். ஆனால் எனக்கு இது வரவில்லைங்கிறதுக்காக அதை பற்றியே கவலை கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. உங்கள் பலம் எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவுக்கு பலவீனமும் முக்கியம். யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நான் இந்த விஷயத்தில் பலசாலி என்று நம்புகிற நீங்கள் இந்த விஷயத்தில் நான் பலமில்லாதவன் என்பதையும் ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. காரணம், இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க பலத்தோடு எவனும் பிறக்கவே இல்லை, அப்படி ஒரு கிடையவே கிடையாது. ஆக சிறந்தவன் இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா? Do you think anybody is perfect in this world, including God? Nobody is that. இந்த உலகத்தில் யாருமே பெர்ஃபெக்டான மனிதன் இல்லை. நாமும் பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் செய்கிற விஷயத்தை நேசித்து திருத்தமாக உங்களால் செய்ய முடியும் என்றால் you are perfect at your level. சக்ஸஸ், பெர்ஃபெக்ஷன் இதெல்லாம் பெர்செப்ஷன் தான். வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுடைய பார்வைக்கு ஒருவன் சக்ஸஸ்ஃபுல்லானவனாக இருக்கலாம். பர்சனலாக அவன் சக்ஸஸ்ஃபுல்லானவன் யாருக்கு தெரியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிற விஷயத்தை ஊர் சக்ஸஸ் நினச்சதே கிடையாது. கோபிநாத் இஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நீங்கள் ஒரு யாட்சிக்கு வச்சா என்ன வைப்பீங்க? அவர் டிவியில் வர்றாரு, பேசுகிறாரு, நல்லா 4 விஷயம் சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செல்ஃபோனை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டானா சக்ஸஸ் தான். எனக்கு அது போதும். செல்ஃபோனை தொலைச்சிக்கிட்டே இருக்கிறவனுக்கு செல்ஃபோனை மறக்காமல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன்னா அவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அவ்வளோதான். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சக்ஸஸ்க்கும் நான் நினச்சிட்டு இருக்கக்கூடிய சக்ஸஸ்க்கும் ஒன்றுமே கிடையாது. இந்த இரவு என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் என்றால் நான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அடுத்தவனை தூங்கவே விடாமல் தொந்தரவு பண்ணுறது இன்னொருத்தனுக்கு சக்ஸஸ்னால் அது அவன் சக்ஸஸ், அவ்வளவுதான். சக்ஸஸ் இஸ் அ பர்செப்ஷன். டோன்ட் கோ பை தட். இஃப் யூ ஆர் ஹாப்பி பை டூயிங் திஸ், டூ இட். தட் இஸ் சக்ஸஸ். அல்டிமேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. நாம் சந்தோஷமாக இருக்கணும், 4 பேரை சந்தோஷமாக வச்சுக்கணும். தட் இஸ் அல்டிமேட். அதை செய்கிறதுக்கு எது வேணுமோ அதை செய்வதற்கு பேர் தான் படிப்பு. ஆனால் படிப்பு என்பது பயமுறுத்தக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. அது கவலை கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நீ படிக்கலைன்னா என்ன ஆபத்து தெரியுமாங்கிறத விட உலகத்தில் பயமான டயலாகே கிடையாது. இன்னமும் கூட எனக்கெல்லாம் தூக்கத்தில் பயந்து போய் நான் எந்திரிக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் பரீட்சை எனக்கு இருக்க மாதிரி கனவு வரும். நான் அதை முடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனாலும் கூட எனக்கு பயமாக தான் இருக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. வை? we don't have a bigger purpose for education. நான் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு என்று கல்வி பற்றி தவறாக புரிந்து வைத்திருக்கிறேன். I believe that education will safeguard me financially. அதனால தான் நான் ஒருவேளை ஃபினான்ஷியலாக தோற்று போயிடுவேன் ஒழுங்காக படிக்கலைன்னா அப்படிங்கிற பயம் வருது. நோ, இட் இஸ் அ விஸ்டம். உலகம் பற்றிய ஒரு அறிவுபூர்வமான பார்வையை, சக மனிதன் குறித்த ஒரு தீவிரமான புரிதலை, அருகில் இருக்கக்கூடிய மனிதன் பற்றிய அன்பை, நாணயத்தை, பிரியத்தை உருவாக்குவதுதான் கல்வியுடைய நோக்கம். அது உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை தரும். அது உங்களை தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கும் என்றால் அது சரியான கல்வியல். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு பேஷனேட்டாக இருக்கிறத படிங்க. நீங்கள் பேஷனேட்டாக இருக்கிறத படிக்கும்போது உங்களுக்கு அது சிக்கலாக இருக்கா. உங்களுக்கு பிரியமான ஒன்றை செய்கிற போது நீங்கள் யார் மீதும் குறை சொல்ல போவது கிடையாது. பெரிய தொந்தரவாக இருக்கு, நம்ம இதில் சேர்த்து உசுறு எடுக்கிறானுங்க அப்படின்னு ஒவ்வொரு ராத்திரியும் திட்டிக்கிட்டே இருக்கிறது பதிலாக உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயத்தை, மிக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்க முடியுங்கிற விஷயத்தை கையில் எடுத்து ஆனந்தமாக செய்வது அற்புதமாக இருக்கும். நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய இப்போ நீயான மாதிரி ஒரு நிகழ்ச்சி நின்று செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியாது எவ்வளோ கஷ்டம். ஒரு ஷோ பண்ணுறதுக்கு 8 மணி நேரம். 8 மணி நேரம் நீங்கள் நட்டமே நிற்கணும், மொதல் விஷயம். ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய 50 பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், 50 பேர்ட்ட பதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு நாள் எனக்கு கால் வலிச்சதே கிடையாது. பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ எம் டூயிங். நான் செய்யக்கூடிய விஷயத்தை நான் பிரியத்தோடு செய்கிறேன், அவ்வளவு மட்டும்தான். நீங்கள் செய்கிற விஷயத்தை பிரியத்தோடு செய்கிற போது அது உங்களுக்கு வலிக்கப் போவதே கிடையாது. எந்த படிப்பை வேண்டுமானாலும் படியுங்கள், ஆனால் பிரியத்தோடு படியுங்கள், அவ்வளவுதான். அது பிஎஸ்சி எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, பிஇஆ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. த செகண்ட் ஒன், த நியூ ஜெனரேஷன், ஒரு புதிய தலைமுறை ஒரு புதிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் பி மாஸ்டர் இன் ஆல் ட்ரேட், ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று கண்ணே கண்ணெலாம் பழைய காலம். இப்பொழுதெல்லாம் பறந்துபட்ட பார்வையோடும் அறிவோடும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டியாக இருக்கிறவர் மீது தான் இந்த சமூகத்துடைய கவனம் குவிப்புகள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மீடியாலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நாட் ஜஸ்ட் ஆங்கர் இஸ் நாட் இனஃப். ஒரு டிவியில் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியை நடத்துபவராக மட்டும் இருக்கிற போது நீங்கள் வெறும் நிகழ்ச்சி நடத்துகிற என்ற அடையாளத்தோடு மட்டுமே கவனிக்கப்படுகிறீர்கள். அதை தாண்டி உங்களுக்கு பேச தெரியணும். அதை தாண்டி அதிக புத்தகங்கள் படித்து உங்களை நாளுக்கு நாள் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி பல்வேறு தரப்பட்ட அறிஞர்களோடு கலந்து பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். யூ நீட் டு ஒர்க் கண்டினியூவஸ்லி. நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரு கோர்ஸில் சேர்ந்துடும், அதோட முடிஞ்சு வச்சுப்பாங்க. இதுக்கு மேலே மிராக்கல்ஸ்னால் அதுவாக நடக்கும். கஷ்டப்பட்டு ஒரு கோர்ஸில் சேர்ந்துட்டோம்னா 3 வருஷத்தில் நாமளாவே பாஸ் ஆயிடுவோம். 3 வருஷம் பாஸ் ஆனோடனே வெளியில் வரையில தம்பி வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒருத்தர் கையை பிடிச்சி கொண்டு போய் ஆஃபீஸ் சேரில் உட்கார வச்சு உங்களுக்கு துண்ணூறுலாம் பூசி முன்னால் உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வம் போட்டாலும் வைக்க மாட்டாங்க. Life is a process. You need to enjoy it. But the thing is, we are not enjoying education. That's the whole problem. கல்வியை நம்மால் கொண்டாட முடியவில்லை என்பது தான் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிதீவிரமான பிரச்சனை. நம்மளாம் எஜுகேஷனை கொண்டாடுறோமா? ஆர் யூ ஹாப்பி வித் வாட் யூ ஆர் டூயிங்? எனக்கு படிக்கிறதுனா செம்ம ஹாப்பி ஆயிடுவேன். எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க?
எவ்வளோ பேர் கை தூக்குங்க மனசு தொட்டு? புக்கை திறந்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறவங்க எவ்வளோ பேர்? புக்கை திறந்தா அப்படி ஒரு தூக்கம் வரும் அப்படிங்கிறவங்க எவ்வளோ பேர்? பசங்களாம் நாணயமானவனுங்க படபடப்படன்னு கை தூக்கிட்டாங்க. தூக்கமே வரல அப்படின்னா உடனடியாக புக்கை தூக்கிடுவாங்க. ஆனால் இந்த கல்வி தான், இந்த எஜுகேஷன் தான் உங்கள் லைஃபினுடைய எல்லாத்தையும் உங்களுக்கு தருது இல்லையா? நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, உங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி, சோஷியல் இமேஜ், உலகத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கல்வியின் வழியாகத்தான் பெற முடியும். அல்டிமேட்டாக உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய கல்வி தீர்மானிக்கிறது. ஆக சந்தோஷத்தை சென்று அடைவதற்கான பாதை கல்வியின் வழியாக நடக்கிறது நீங்கள் நம்புறீங்க. எஜுகேஷன் இஸ் அ வே பி டு ஹாப்பி. சந்தோஷமாக இருப்பதற்கான பாதை கல்வியில் தொடங்குகிறது. சந்தோஷத்தை அடைவதற்கான பாதை கல்வினா அந்த கல்வி சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? சந்தோஷத்தை அடைவதற்கான பாதை சந்தோஷமாக தானே இருக்கணும். மலேசியாவுக்கு வர்ற பாதைனா மலேசியாவுக்கு வர பாதையில் தானே நான் வர முடியும். ஆனால் அது முழுக்க முழுக்க துயரமாகவே இருக்கு. காரணம், யாரோ ஒருத்தர் நிர்பந்திக்கிறதுனால படிக்கணும். ஏன்னா ஹாப்பி. யாரோ ஒருவருடைய டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக, யாரோ ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக பெரிய தியாகி மாதிரி படிக்கணும். அதனால தான் தூக்கம் அப்படி வருது. படிக்கலை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறதுக்கான காரணம்னா அது நமக்கே நம்ம படிக்கலை. யாரோ ஒருவருடைய சந்தோஷத்திற்காக படிக்கிறோம் என்ற மனநிலையோடு படிக்கிற போது நமக்கு எல்லா விஷயங்களும் மிக கஷ்டமான ஒன்றாகவே தெரிகிறது. அக்கார்டிங் டு மீ, எஜுகேஷன் ஹவ் டு கிவ் யூ 4 things. 4 முக்கியமான விஷயங்களை ஒரு கல்வி தர வேண்டும். அது என்ன கல்வியாக வேணாலும் இருக்கட்டும். இந்த ஸ்டாலில் போட்டிருக்க கல்வி, இந்த ஸ்டாலில் வராத கல்வி, அல்லது நீங்கள் படிக்காத எந்த கல்வியாக இருந்தாலும் 4 முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு தர வேண்டும். ஒன்று பிலீஃப், நம்பிக்கை. உங்கள் மீதும் சக மனிதர்கள் மீதும் உங்களுக்கு நம்பிக்கையும் பிரியத்தையும் இது தர வேண்டும். நம்மெல்லாம் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுடைய கல்வி உங்களுக்கு தரும் என்றால், உங்கள் கல்வியின் வழியாக என்னால் எதையாவது செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அந்த கல்வி தரவில்லை என்றால் அது எஜுகேஷனே கிடையாது. அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரிதான். எஜுகேஷன் ஹவ் டு கிவ் யூ பிலீஃப். முதல் முக்கியமான விஷயம், அது உங்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டும், உங்கள் மீதும் சக மனிதன் மீதும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம எஜுகேஷனோட என்ன பண்ணுறோம்? எவனை நம்பாதுன்னு சொல்கிறோம். அதானே? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க. ஒரே ஏரியாவில் பக்கத்து வீட்டில் ஒன்றா ஃப்ரெண்டாக இருந்து ஒரே சைக்கிளில் சுற்றி ஜாலியாக ஒரே ஏரியாவில் அடியெல்லாம் வாங்கி வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே 10th ஸ்டாண்டர்ட்லாம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கா? இங்கே அப்படி உண்டா? 10th ஸ்டாண்டர்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த மாதிரி உண்டா? இங்கே 10 வருஷம் படித்த பிறகு காம்படிட்டிவ் எக்ஸாம் வர்றப்போ இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட், 10 years ஆஃப் ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட கேட்பான், இந்த போர்ஷனை படிச்சிட்டியா அப்படின்னோடனையும் கூசாமல் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? 10 வருஷம் நம்ம படிப்பு நம்மளை பொய் சொல்லாதுன்னு சொல்லி வளர்த்துச்சு. பொய் படிப்புக்காக தான் நம்ம சொல்கிறோம் நான் படிக்கலேன்னு. ஏன்னா நாம் படிக்கணும்னு சொல்லிட்டா அவன் படிக்காமல் விட்டுருவான், அவன் ஃபெயில் ஆயிடுவான், நம்ம பாஸ் ஆயிடும். எவனையாவது ஒருத்தனை ஏமாற்றி ஃபெயில் ஆக்கிவிட்டு நான் பாஸ் ஆகிறதுக்கு பேர் எப்படி படிப்பு? இட் ஷுட் கிவ் மீ a belief. நான் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இன்னொருத்தனை ஜெயிக்க வேண்டுங்கிற நம்பிக்கையும் கொடுக்கறது தான் கல்வி. தட்ஸ் a good character. That's called values. பொய் சொல்லாதங்கிறத நம்ம அடிப்படை கல்வி இல்லையா? எந்த கல்வியாக சொல்லி தருதா? பொய் சொல்லிடு. அப்படியே பொய் சொல்கிறான், இன்னொருத்தர் தோக்கணும். இந்த காம்படிஷனுங்கிற ஒரு மார்க்கெட் நமக்கு என்ன கிரியேட் பண்ணிருக்குன்னா, யாராவது நான் தோக்கடிச்சா தான் நான் ஜெயிக்க முடியும், கிடையவே கிடையாது. நீங்கள் ஜெயிப்பதற்காக ஓடுகிறீர்கள், இன்னொருவனும் ஜெயிப்பதற்காக ஓடுகிறான். லெட் அஸ் கோ டுகெதர். எல்லாரும் சேர்ந்து ஓடுறதுக்கு பேர் தான் ஓட்டம். போகிற வழியில் ஒருத்தனை பிடிச்சி தள்ளி ஓடுறதுக்கு பேர் பித்தலாட்டம், ஓட்டம் கிடையாது. பித்தலாட்டம் செய்வதற்கு சொல்லித் தருவதற்கு பெயர் கல்வி கிடையாது. தட் ஹாஸ் டு கிவ் யூ பிலீஃப் அண்ட் பிலீவ் டு அதர்ஸ். அடுத்தவரையும் உங்களை நம்புவதற்கான ஒரு அற்புதமான மனநிலையை தருவதற்கு பேர் தான் கல்வி. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அது ஒரு நம்பிக்கையை தர வேண்டும், துணிச்சலை தர வேண்டும். இட் ஹாஸ் டு கிவ் யூ கரேஜ். இந்த விஷயத்தை என்னால் செய்துவிட முடியும் என்று ஆழமான நம்பிக்கையை தர வேண்டும். எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னால் இதை செய்துவிட முடியாது, எனக்கு ஆங்கிலம் பெரிதாக வராது, அறிவு எனக்கு தெளிவாக இல்லை அப்படின்னு நாமவே முடிவு செய்து கொண்டு நம்ம எல்லாம் எப்படி நம்மையே நம்ம அறிவு சார்ந்த அளவுகோல் என்ன வச்சுக்கிறோம்? என்னால் இந்த சம்மை சரியாக போட முடியலன்னா எனக்கு மேக்ஸில் நாலேஜ் இல்லை. அதானே? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். 7 ரூபா கால்குலேட்டர் அந்த சம்மை போட்டுரும். நீங்கள் அந்த கால்குலேட்டர் ஒன்றா உங்களுடைய ஒரு சம்மை நீங்கள் கிளியர் பண்ண முடியலைங்கிறதுக்காண்டி உங்களுக்கு அறிவில்லைன்னு ஊர் சொல்லட்டும், நீங்கள் சொல்லப்படாது. இந்த ஊர் 1000 விஷயங்களை சொல்லும். இந்த ஊர் வெற்றிக்கு சில சூத்திரங்களை வைத்திருக்கிறது. நம்முடைய மனிதர்கள் வெற்றி சார்ந்த விஷயங்களுக்கு பல்வேறு விதமான சூத்திரங்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அறிவாளியா இல்லை என்பதை நீங்கள் தான் முதலில் முடிவு செய்ய வேண்டும். 16வது வாய்ப்பாடு, எனக்கு தலைகீழா சொல்ல தெரியும். இப்போ என்ன அதுக்கு வாட்ஸ்அப் ப்ராப்ளம்? இப்போ தலைகீழா சொன்னால் ஏதாவது பண்ண போகிறாங்களா? என்ன 10 காசு புண்ணியம் கிடையாது. 16வது வாய்ப்பாடை தலைகீழ சொன்னால் ரோட்டில் போகிற மாடு கூட ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, நின்று கேட்காது. அப்புறம் எதுக்கு அதை சொல்லணும்? உங்கள் டேலண்ட் வேறு எதுலையாவது இருக்கலாம். கரேஜ், எனக்கு மேக்ஸ் வராது, ஃபிசிக்ஸ் வரும், சிம்பிள் ஆஸ் தட். எனக்கு ஒன்று இல்லை என்றால் என்னால் இருக்க முடியும். எல்லாமும் இருந்து வாழுவதற்கு பேர் வாழ்க்கை கிடையாது. எது இருந்தாலும் என்னால் வாழ முடியும் என்று நம்புவதற்கு பேர் தான் வாழ்க்கை. தட் இஸ் கால் ரியல் லைஃப். அவ்வளவு இருந்து வாழ்றதுக்கு பேர் என்ன வாழ்க்கை? எல்லாமும் இருந்து வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை இல்லை. எது இருந்தாலும் என்னால் சந்தோஷமாக முடியும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. ஸோ த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஹாஸ் டு கிவ் யூ கரேஜ். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், பேஷன்.
நீங்கள் படிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு தீவிரமான ஒரு பேஷன் இருக்கும். சென்னைக்கு நான் வந்த புதிதில் ஊடகத்தில் ஒரு இடத்தில் வந்து உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்ட காலத்தில் ஊடகம் பற்றி எந்த பரிச்சயமும் எனக்கு இல்லாத போது மக்களோடு புழங்கக்கூடிய ஒரு தொழிலுக்குள்ள வர வேண்டும் என்று நான் நினைத்த காலகட்டங்களில் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு வெளியே எதிரில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்களில் நின்று அந்த நிறுவனத்தையே உற்று வெறித்து பார்த்த நாட்கள் உண்டு. உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. எப்படி விடுவாங்க? ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ளே உங்களை உள்ளே விட்டுருவாங்களா? நீங்கள் யாருன்னு கேட்பாங்களே, நான் இங்கே டிவியில் ஆங்கர் ஆகலான்னு வந்திருக்கேன். அப்படி தாண்டா 1000 பேர் வந்திருக்காங்க, முக்கத்துக்கு போகணும் விரட்டி விட்டுருவாங்க இல்லையா? இந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராப்பில் இருக்க பஸ் ஸ்டாண்டுலலாம் நான் நிறைய நாள் நின்றுருக்கேன். இட்ஸ் அ பேஷன். நாளை உங்கள் கதவு திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற போது இன்றைக்கி நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா இத்தனை நாள் போராடின வாழ்க்கை அர்த்தமே இல்லாமல் தான் போயிடும். வி நீட் அ பேஷன். உங்களுக்கு தீவிரமான அன்பு ஒரு விஷயத்தில் இருக்கும்னா, தீவிரமான விருப்பம் ஒன்றின் மீது இருக்கும் என்றால், பற்றி எரிகிற ஆசைன்னு ஒருத்தர் அன்றைக்கி ஷோவில் வந்து சொன்னார். பற்றி எரிகிற ஆசை உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மீது இருக்கும் என்றால் அது உங்களுக்கு வந்தே தீரும். இந்த உலகத்தில் அதுதான் சயின்ஸ். இஃப் யூ பிலீவ் இன் சம்திங் தட் யூ வில் பிகம். தட்ஸ் வை ஐ புட் தட். இஃப் யூ திங்க் யூ பிகம். நான்லாம் இன்றைக்கி நான் நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் காட்சியிலே பார்த்துருக்கேன். நான் அதிலெல்லாம் ஒன்றும் நான் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அப்படிலாம் நான் புழுக மாட்டேன். நான் ஆசைப்பட்டதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் திங்க். தட்ஸ் கால் விஷுவல் திங்கிங். அஸ் இஸ் செட். மென்டலாக நான் முதல்ல அதை எனக்கு கண்ணு முன்னால் மென்டலாக நான் மென்டல் மேக்கப்பில் நான் ஒரு மைக்கை ஃப்ரேம் பண்ண முடியலன்னா ரியல் லைஃப்லேயும் மேக்கப் பண்ண முடியாது. எனக்கென்று மனிதர்கள், என்னை கொண்டாடுகிறவர்கள், என்னை விமர்சிக்கிறவர்கள், என்னை பாராட்டுகிறவர்கள், என்னை தட்டி கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கு மத்தியில் நான் அவர்களிடம் உரையாற்றுகிற நான் என்ற காட்சி படிமங்களை பல வருடங்களுக்கு முன்னாலே என்னால் பார்க்க முடியுது. பிகாஸ் ஐ லவ் வாட் ஐ எம் டூயிங். ஐ யூஸ் டு டெல் இன் மை பிகினிங் இன்டர்வியூஸ், நிறைய பேருக்கு ஊடகம் என்பது வேலை, எனக்கு ஒரு வேள்வி. நீங்கள் அவ்வளவு தூரம் அதை நேசிக்கலைன்னா உங்களால் அதை செய்யவே முடியாது. அது டிவியில் வேலை பார்க்குறவனுக்கு மட்டும், சினிமாவில் வேலை பார்க்குறவனுக்கு மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் தான். செய்யக்கூடிய விஷயத்தின் மீது உங்களுக்கு தீவிரமான பற்றும் பிரியும் இல்லாத பட்சத்தில் உங்கள் வேலை இன்னொருவரால் பறிக்கப்படும். நாம் எல்லாரும் அல்டிமேட் டார்கெட்னு நினைக்கிறோம். ஒரு வேலையை அடைவது, ஒரு கோர்ஸில் சேருவது, ஒரு படிப்பை படிப்பது கிடையாது. ஒரு படிப்பை முடிப்பது தான் சாதனை, படிப்பது சாதனை கிடையாது. முன்னாலே சொன்ன மாதிரி மலை மேலே ஏறுறது சாதனை கிடையாது. ஏறிட்டு பத்திரமா திரும்ப இறங்கி வரணும், அதுதான் சாதனை. மலை மேலே பத்திரமா இருக்கிறதுக்கு எவன் வேணாலும் போய் ஏறிடலாம். இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் திரட்டி மலை மேலே ஏறி உட்காந்துக்கிறதுக்கு யாரு வேணாலும் முடியும். திரும்ப கீழே இறங்கி வர்றதோட சேர்த்ததுக்கு பேர் தான் பயணம். போகிறதுக்கு பேர் பயணம் கிடையாது, போயிட்டு வர்றதுக்கு பேர் தான் பயணம். ஹேவ் அ பேஷன். சும்மா லேசாக நமக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதை போய் செஞ்சு பார்க்குறது. பி பேஷனேட். உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே பேஷன் இருக்குன்னா அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு டயர் கம்பெனியில் வேலை பார்க்குறான் வெளிநாட்டில். அவனுக்கு இருக்கும் மாதத்துக்கு ஒரு 25-30 லட்ச ரூபா சம்பளம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து, நாங்கள் சைக்கிள் ஓட்டின காலத்துலேருந்து அவன் டயரையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்போ பார்த்தா நோயின்னு நினச்சோம் நாங்கள் ரொம்ப நாள். அவன் வேணும் பேசுவான். அந்த டயரெல்லாம் ரூம்லாம் போய் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி கார் டயர்லேருந்து பெரிய பெரிய கார் டயர் வரைக்கும் எல்லா டயரும் போட்டுருப்பாங்க. இந்த தண்ணி பாட்டில் அது பாட்டுக்கு இங்கே இருந்து இதை கொடுத்து எங்கே வைக்கிறதே தெரியலையே. உங்கள் அன்புக்கு நன்றி, ஆனால் அதை வைக்க இடம் இல்லை. நாங்கள் ரூமில் மேன்ஷன்லாம் தங்கியிருக்கப்போ நாங்கள்லாம் சினிமா நடிகர் ஃபோட்டோலாம் வாங்கி அதை ஒட்டுவோம், கவிதையெல்லாம் ஒட்டுவோம். அவன் இந்த டயரை செஞ்சு செஞ்சு மாட்டிக்கிட்டே இருப்பான். எரிச்சலாக இருக்கும் மெக்கானிக் ரூமில் இருக்க மாதிரி. ஒரு நாள் அமெரிக்காலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை வந்துச்சு. அவங்கள போய் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்காக ஏர்போர்ட்லேருந்து நானும் அவனும் போயிருந்தோம். அப்போ காரில் வந்துட்டு இருந்தப்போ சைடில் அவன் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்டு என்ன அழகாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறான். அந்த பாறை ஒரு பொண்ணு ஓட்டிகிட்டு வரும். என் கூட வந்து என்னுடைய தோழி இறங்கின பிறகு இவனெல்லாம் என் பழக்கம் உள்ள வச்சுட்டா பொறுக்கி பசங்க ஒன்றா பழகாது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஏன்னா வர்ற வழியில் ஒரு 4-5 கார் அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன், இல்லை அந்த காரில் இருக்க பொண்ணை சொல்லலை, அந்த கார் டயரை சொன்னான். அவன் ஒன்றும் பெருசாகவே படிக்கலை. அவனுக்கு டயர் ரொம்ப பிடிக்கும். அவன் டயர் 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 பற்றி புக்காக படிப்பான். ரோட்லலாம் சைக்கிள் கடையெல்லாம் பஞ்சர் ஓட்டுவான். இல்லை அதுக்கு ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க முடியுமா? எங்கள் ஏரியாவில் ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கிடையாது. அதில் லோஷன் இல்லாமல் ஒரு இதை வச்சு பஞ்சர் ஓட்டுறது எப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தான். ரொம்ப எக்கனாமிக்கலாக. இன்றைக்கி ஜெர்மனியில் உட்காந்துருக்கான். ஒரு 30-35 லட்ச ரூபா சம்பளம். ஒன்றும் இல்லை, டயர். இன்னமும் டயர் தான் உசுரவன். நம்மளை பொறுத்த வரைக்கும் டயர்னால் என்ன, பழைய படங்கள் எல்லாம் ஓட்டி விளையாடுவாங்க, அவ்வளோதானே. முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஊருக்கு கொஞ்சம் போகியில் போட்டு எரிப்பாங்க. கொசு இல்லாமல் மனுஷன் கூட அவ்வளோ பேர் செத்துடலாம். த பேஷன் டுவர்ட்ஸ் தட். ஹேவ் சம்திங் பேஷனேட். ஆசைங்கிறது வேறு, பேஷனுங்கிறது வேறு. ஆசை எல்லாத்து மேலே வரும், எல்லாத்து மேலே வரும். இந்த மாலுக்கு போனால் இந்த மால் சூப்பர்னு இருக்கும், அடுத்த மாலுக்கு போனால் அடுத்த மால் சூப்பர்னு இருக்கும். அது செல்ஃபோன் மாதிரி நம்ம வாங்கிட்டு வெளியில் வரல எதிர்த்தாப்பில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தட் ஹாவ் அ பேஷன். த ஃபைனல் திங் பெர்சிவியரன்ஸ். எப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே பேஷன் இருக்கோ அதை நீங்கள் விடவே மாட்டேங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்வதற்கான விருப்பம் உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மீது இருக்குன்னா அது மீது உங்களுக்கு ஒரு தீவிரமான பற்று இருக்கும். அதனால தான் பல பேர் ஆர்வத்தோடு சேர்ந்த கோர்ஸில் கூட தொடர்ந்து ஜெயிக்க முடியாமல் வருஷத்துலேயே நான் வீட்டுக்கு வந்துடுறேன், என்னால் படிக்க முடியல, என்னால் தாங்கிக்க முடியல,
இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, கேட்டு பாருங்கள், ஃபஸ்ட் இயர்லேயே அழுவாங்க, என்னால் முடியலை, ஐ கான் டூ திஸ். ஏன்னா நான் நினச்சிருந்தது வேறு, இங்கே இருக்கிறது வேறு. நாம் வெளியிலேருந்தே பார்த்துட்டு தானே, காலேஜில் கூட நம்ம சினிமாவில் பார்த்தா முடிவு பண்ணுவோம், பெஞ்சில் எல்லாம் தாளம் தட்டி பாட்டெல்லாம் பாடுவாங்க. கூப்பிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காரு, கேட்டு பாருங்கள், கொண்டுருவாங்க, ஒன்றும் நடக்காது. ரைட்டு தானே சார்? அப்படிலாம் முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் ஸ்கூலில் கூட லேசாக தூங்கலாம், காலேஜிலலாம் கொன்னே விடுவாங்க, சிரிக்க கூட முடியாது. அப்படி தான் இருக்கும். நாம் வெளியிருந்து பார்த்துக்கிட்டு நாம் ஒரு ஃபேண்டசியோட ஒரு எஜுகேஷனை பார்க்கக்கூடாது. அது உங்களை ஃபேண்டசைஸ் பண்ணணும் மனசுக்குள்ளே, அதன் மீது ஒரு பற்று இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் பைலட்லாம் ரொம்ப பிடிக்கும், நம்ம பைலட் ஆகிருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஃப்ளைட்டே பார்க்காதவனுக்கு அதை பற்றி ஒரு ஆசை இருக்கும்ல, பைலட் ஆகிருக்கணும். அதனால் அந்த இப்போ கூட நான்லாம் ஃப்ளைட்டில் வரப்போ இந்த பைலட்ஸை பார்ப்பேன். ரொம்ப க்ரூம்டாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, ஸ்டைலாக ஒரு கேப் போட்டுருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்புறம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் பேசுவேன். அதனாலே கூட அந்த வேலை பிடிக்குதா என்னன்னு தெரியல. அவங்கெல்லாம் வருவாங்க. ஒரு நாள் ரொம்ப பெரிய ஃப்ளைட்டில் நான் போகிறப்போ 2 பைலட் இருந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப உயரமான பைலட், ஒருத்தர் குட்டி பைலட். 2 பேரும் அப்படி பார்த்துட்டே போனேன். அப்புறம் நான் இடையில தூங்கிட்டேன். ஒரு 3.5 hours பார்த்தப்ப நான் பார்த்த அந்த உயரமான பைலட்டு அந்த பக்கம் நின்று ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏடா ஃப்ளைட்டு ஓடிட்டு இருக்கு, இந்த ஆள் இங்கே நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் எனக்கு தெரியும், அந்த குட்டி பைலட்டை உள்ள அல்லக்கையை உட்கார வச்சுட்டு பைலட்லாம் எழுந்திரிச்சு வெளியில் வந்துடுவாங்க. ஆட்டோ பைலட்லாம் ஓடும். நான் நினச்சேன் நம்ம ரஜினிலாம் படத்தில் ஓட்டுறோமா இப்படியே ஓட்டுவாங்க அப்படின்னு. காரையே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறமே, அவர் ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பார். அப்புறம் தான் சுவிட்சை தட்டிட்டு உட்காரத்துக்கு எதுக்குடா இந்த படிப்பு படிக்கணும், நம்ம பைலட் ஆனுங்கிற ஆசையை மாற்றிட்டேன். வாழ்க்கையில் பல ஆசை வந்து போகும், தப்பு இல்லை. இந்த ஆசை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. 7 வயசில் டாக்டர் ஆகணும்னு தோணும், 8 வயசில் இன்ஜினியர் ஆகணும்னு தோணும். அது மாறாமல் இருந்தால் தான் அந்த ஆசை முட்டாள்தனமான ஆசை. மாறிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் ஐடியா வச்சுருக்காங்க, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. சின்ன வயசில் புரியாமல் டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கலாம். யாருக்கு வேணும்? டாக்டருக்கு படிக்கிற தப்புன்னு சொல்ல. இஃப் யூ வாண்ட் டு பி a real doctor, if you want to be a real engineer, if you want to be a real teacher, be it. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டிமா சொல்லியிருக்காங்க, நீ டீச்சர் ஆகணும். அதுக்காக பாட்டி தான் ஃபெயில் ஆயிடுச்சு. 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன பாட்டி சொன்னதுக்காக நீங்கள் எதுக்கு டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும்? இஃப் ஆர் ரியலி பேஷனேட் அபவுட் சம்திங், டூ இட். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பேஷன் இல்லாமல் செய்கிறப்ப 2 தப்பு நடக்குது. ஒன்று, நீங்கள் அதை சரியாக செய்ய மாட்டீங்க. 2வது முக்கியமான விஷயம், சரியாக செய்கிற ஒருத்தர் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு போயிடும். 2மே தப்பு. இன்றைக்கும் இத்தனை ஷோ நடத்தின பிறகும் கூட என்னுடைய ஒரு ஷோவில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தால் கூட நான் கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணேன். இந்த 10 நிமிஷம் நம்ம சரியாக பண்ணல. வாய் எவ்வளோ பேர் ஆசைப்படுறான் இல்லை? இன்றைக்கி மீடியாவில் ஒரு இடத்த வேணும்னா எத்தனை லட்சம் பேர் அந்த இடத்துக்கு ஆசைப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அவன்கிட்ட இருந்தெல்லாம் பிடுங்கி தானே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 10 நிமிஷம் நீங்கள் சுணக்கமாக இருந்தது தப்பு தானே. யூ நீட் டு பி சின்சியர் வித் வாட் யூ ஆர் டூயிங் டில் தி லாஸ்ட் மினிட். கடைசி சொட்டு வரைக்கும் நீங்கள் சின்சியராக. அதான் லைஃபோட ஃபுல்லெஸ்னஸ். ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் தட். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை தீவிர நேசத்தோடும் பற்றோடும் செய்கிற போது கிடைக்கக்கூடிய திருப்தியை உலகத்தில் வேறு எது வேணாலும் தன்னுடைய மாடு வேணாலும் மேய்க்கும். நத்திங்களா சரியாக மாடு மேய்க்கும், கிங்காக இருக்கும். நம்ம அதில் மாஸ்டர். மாடு மேய்க்கணும்லாம் தப்பு கிடையாது. உலகத்தின் பல்வேறு நாடுகள் மாட்டிலேருந்து பால் கறந்து உலகத்துக்கு விற்று தான் சம்பாதிக்குது. ரைட்டு தானே? மாடு மேய்க்கிறது என்ன கேவலர்? மாடு மேய்க்கிறது தான் தப்பு கிடையாது. ஒழுங்காக மேய்க்க தெரியாதுன்னு தப்பு. 2 ஒன்று தான். மீடியாவில் இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒழுங்காக வேலை பார்க்கல, ஒருத்தன் மாடு ஒழுங்காக மேய்க்கல, 2 ஒன்று தானே. 2 பேரும் நான் வேலையை ஒழுங்காக செய்யலை, அவ்வளோதான். இஃப் யூ வாண்ட் டு பி சீரியஸ் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன், பி பேஷனேட் அபவுட் இட். ஏன் அந்த பேஷனை உங்களுக்கு வலியுறுத்துறேன்னா, நிறைய இளைஞர்களின் காலமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் பார்க்கிற போது நீங்கள் இன்னொருடைய மிகச்சரியான இடத்தை தவறாக பயன்படுத்துகின்ற அர்த்தத்தில் அதை பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் தென் ஐ வாண்டட் டு ஷேர் யூ 2-3 திங்ஸ் இஃப் ஓகே வித் தட். மணி 1:30 எவ்வளோ பேருக்கு பசிக்குது? பேசுகிறவனுக்கு எப்போதுமே பசிக்காது. அந்த பிள்ளை கை தூக்கிடுச்சு, ரொம்ப நேரமாக பசிக்குதாம்மா. சும்மா நான் தப்பு இல்லைம்மா, நாட்டை பசிக்குன்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது? எனக்கு தான் பசிக்குது. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஐ கவர்ட் வாட் எவர் ஐ வாண்டட் டு சே. த ஃபைனல் திங், லாஸ்ட், நான் எப்போதுமே சொல்கிறது தான், ரொம்பலாம் கஷ்டப்படாது. இப்படி சொன்னால் நாட்டில் திட்டினாலும் பரவாயில்ல, ரொம்பலாம் கஷ்டப்படாது. எதை நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறீங்களோ அது கஷ்டமாக இருக்குது. யூனோ சம்திங், டெலிவிஷன்லாம் நீங்கள் வெளியில் பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமாக தெரியும். செத்து சுண்ணாம்பு, நினச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நினச்ச நேரத்துக்கு தண்ணி குடிக்க முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது. ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட கையை எடுத்து வாய்ப்பில் வைக்கல, அந்த கையை ஒருத்தர் பிடிச்சி இழுத்து, கோபிநாத் சார் நல்லா இருக்கீங்களா, இட்லி இங்கே இருக்கும், நல்லா இருக்கா சார், திரும்ப போயில மலேசியாவுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நேற்று ஒருத்தர் கேட்டாருங்க என்ன, வாய்ப்பில் கையை விட்டாலும் வணக்கம் சொல்லுவாங்க. யூ கான்ட் லீவ் வாட் யூ லைக் டு, பட் த பேஷன் டிரைவ்ஸ் யூ. நீங்கள் பிரியமான ஒன்று செய்கிறீர்கள். ஆழமாக யோசிச்சு பாருங்களேன். எல்லாரையும் கேட்டுருவீங்களா சாப்பிட்டாங்களான்னு? ஏத்தாப்புல யாரோ எத்தனை பேர் வர்றாங்க. உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்க மனுஷனை உருவாக்குவதை விட உலகத்தில் அற்புதமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்காக 4 மனிதர்கள் சந்தோஷப்படவும், இறக்கப்படவும், ஆனந்தப்படவும், தட்டி கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் நன்றாக படித்திருப்பதாக அர்த்தம்.
உங்களுக்கென்று எந்த மனிதர்களுமே இல்லை என்றால் நீங்கள் ஒழுங்காக படிக்கவில்லை என்ற அர்த்தம். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ பீப்பிள் ஃபைனலி. வாழ்வில் 2 படிப்பு இருக்குது. ஒன்று கல்லூரியின் வழியாக, பள்ளியின் வழியாக, யூனிவர்சிட்டிஸ் வழியாக படிக்கிறது. கூடவே சேர்ந்து சமூகத்துடைய வாழ்வியலை படிப்பது. உங்கள் கல்வி இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்றால் நீங்கள் மிகச்சிறந்த படிப்பாளி. உங்கள் கல்வியின் வழியாக இந்த சமூகத்துக்கு ஒரு புண்ணியமும் இல்லை என்றால் உலகத்தின் மிகச்சிறந்த மக்கு நீங்கள் தான். இந்த கல்வியின் வழியாக இந்த சமூகத்திற்கு உங்களால் எதையாவது செய்துவிட முடியும் என்றால் நீங்கள் மிகச்சரியாக படித்திருக்கிறீர்கள். And when you do something, be passionate about it. Otherwise, you will end up with mess. உங்களுக்கு எரிச்சலாக என் வீட்டில் ஆக சோம்பேறி நான் தான். எங்கள் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா எல்லா சுவிட்சையும் போட்டுருவேன். ரூமில் போனோம்னா நம்ம பெரிய புத்திசாலி 4 சுவிட்சையும் போட்டுருவேன். பறைய 4 சுவிட்சையும் நிறுத்திடுவேன். இதுக்கு எதுக்கு ஃபேன் சுவிட்சை கண்டுபிடிச்சி அதை தேடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி, அவ்வளோ பெரிய சோம்பேறி தான். ஆனால் நீங்கள் 10 நாள் வேலை பார்க்க சொன்னாலும் நாய் மாதிரி பார்ப்பேன். சாப்பாடு தண்ணிலாம் பார்ப்பேன். பிகாஸ் ஐ லைக் வாட் ஐ டூ. பி பேஷனேட் அபவுட். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் படி, முழுமையாக அதை படிக்க பாருங்க. யாரும் சொன்னதுக்காக படிக்காது, இது ரொம்ப பிரபலங்கிறதுக்காக படிக்காது. இது எனக்கு பொருந்துமா, என்னுடைய அறிவுக்கு ஏற்றதா, இதன் வழியாக நான் சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும். இந்த 3 கேள்விகளுக்குமான பதிலை உங்களுக்கு இந்த நிகழ்வு ஏற்படுத்தும் என்றால் உங்கள் எல்லோரை விட ஆகச்சிறந்த அளவில் நான் மகிழ்வேன். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அலாட்.